ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நெல்லிக்காய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த வெந்தயம், கடுகு அந்த இன்க்ரீடியன்ட்ஸையும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெயை விட்டு சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா இப்போ கொதித்து வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இது அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா அதை கிளறி விடணும். நம்ம கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கும் கலருக்கும் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிட்டா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி தரும். அதனால் நம்ம சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்மளோட நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவி வேக வச்சு தோல்லாம் எடுத்த நெல்லிக்காய் தான். நம்ம முழுசாக நெல்லிக்காவை ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் அந்த மசாலாவோட நம்ம கிளறி விட்டால் சூப்பராக நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஆயிலினஸ் வேணும்னா நாங்கள் கொஞ்சோண்டு ஆயிலினஸ் வேணும்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராகவே டாப்பு டக்கராக ரெடி ஆகிட்டு. இதை நம்ம தயிர் சாதத்தோடு அப்படியே தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும்